வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் பலரும் தடுமாறக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக்க பத்தி தான் இந்த விளக்கத்துல பார்க்க போறோம். டிசிஎஸ், ஆக்சென்ச்சர் மாதிரி பெரிய எம்என்சி கம்பெனிகளோட சர்வீஸ் நவ் இன்டர்வியூஸ்ல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு ட்ரிக்கியான கேள்வியோட ஆர்கிடெக்சர் ரகசியங்களை இப்போ நாம உடைக்க போறோம். சோ கவனமா கேளுங்க, உள்ள போகலாம். ஹை ப்ரெஷரான டெக்னிக்கல் இன்டர்வியூஸ்ல பல ஜூனியர் டெவலப்பர்ஸை ரொம்ப ஈஸியா சிக்க வைக்கிற ஒரு வலை இதுதான். கேட்டலாக் ஐட்டம்ஸ்ல ஏன் ஆன் செல் எடிட் வேலை செய்யாது? இந்த கேள்வியை கேட்டோடனே பலருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியாது. உங்களோட அனுபவத்தை டெஸ்ட் பண்ண இன்டர்வியூவர்ஸ் வீசும் முதல் பெரிய அஸ்திரமே இதுதான். இதுக்கு பலரும் சொல்ற அந்த ரெகுலரான பதில் என்ன தெரியுமா? ஏன்னா சர்வீஸ் நவ் அதை சப்போர்ட் பண்ணல. தயவு செஞ்சு அப்படி சொல்லிடாதீங்க. இது ரொம்பவே வீக்கான ஒரு பதில். இன்டர்வியூவர்ஸ் உங்கள்கிட்ட இருந்து இந்த மேலோட்டமான பதிலை எதிர்பார்க்கல. பிளாட்ஃபார்மோட பிஹேவியருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆழமான ஆர்கிடெக்சர் ரீசன் தான் உங்களுக்கு வேணும். ஒருவேளை நீங்க இந்த வீக்கான பதில சொன்னா கண்டிப்பா அந்த வேலை கை நழுவி போக வாய்ப்பு இருக்கு. சோ இதை எப்படி சரியான முறையில அப்ரோச் பண்றது? இதோ நம்ம பிளான். முதல்ல நார்மல் வெர்சஸ் கேட்டலாக் ஆர்கிடெக்சர் பத்தி பாப்போம். அப்புறம் தி இன்டர்னல் மேட்ரிக்ஸ். மூணாவதா ரியல் வேர்ல்ட் எம்என்சி சினாரியோஸ். கடைசியா சீனியர் டெவலப்பர் பெஸ்ட் பிராக்டிசஸ். இந்த 4 விஷயத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க ஒரு சீனியர் லெவல் ஆன்சரை ஈஸியா கொடுக்க முடியும். சரி, நம்ம அஜெண்டால இருக்கிற முதல்ல டாபிக் நார்மல் வெர்சஸ் கேட்டலாக் ஆர்கிடெக்சர். ஒரு பிகினர் பார்வையிலேருந்து கொஞ்சம் மாறி ஒரு சீனியர் ஆர்கிடெக்ட் பார்வையில இதை யோசிச்சு பாருங்க. இன்ஸ்டன்ட் மாடியூலை அதிகமா யூஸ் பண்றது சர்வீஸ் டெஸ்க் ஏஜென்ட்ஸ் தான். அவங்க நிறைய ரெக்கார்ட்ஸை ஒரே நேரத்துல அப்டேட் பண்ண லிஸ்ட் வியூ மற்றும் இன்லைன் எடிட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா சர்வீஸ் கேட்டலாக் அப்படி இல்ல. அது எண்ட் யூசர்ஸ் அவங்களோட கோரிக்கைகளை சப்மிட் பண்ற ஒரு இடம். அங்க வேரியபிள்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர லிஸ்ட் எடிட்டிங் கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியமான வித்தியாசம். அப்போ கேட்டலாக் ஐட்டம்னா என்ன? இது மத்த ஃபார்ம்ஸ் மாதிரி ஒரு சாதாரண ஃபார்ம் கிடையாதுங்க. சர்வீஸ் கேட்டலாக் ரெக்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட்க்கு கீழே வர்ற ஒரு பிரத்யேகமான ஃபார்ம் இது. இதுல வேரியபிள் செட்ஸ், அப்புறம் டைனமிக் யூஐ ரெண்டரிங் எல்லாமே யூஸ் ஆகும். சோ இதுவும் ஒரு ரெகுலரான டேபிள் வியூ தானே அப்படிங்கிற அந்த பிகினர் மாயைய முதல்ல நம்ம உடைக்கணும். இதோட கோர் கான்செப்ட் என்னன்னா, கேட்டலாக் ஐட்டம்ஸ்ங்கிறது சாதாரண டேபிள் வியூஸ் கிடையாது. இது முற்றிலுமா போர்ட்டல் விஜெட்களை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு ஹெவிலி கஸ்டமைஸ்ட் யூஐ ரெண்டரிங் சிஸ்டம். ரெண்டுக்குமான ஆர்கிடெக்சர் டோட்டலா வேற அப்படிங்கறத நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ரெண்டாவது டாபிக், தி இன்டர்னல் மேட்ரிக்ஸ். இந்த ஆர்கிடெக்சர் வித்தியாசம் நாம யூஸ் பண்ற ஸ்கிரிப்ட்ஸ்ல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாப்போம். இந்த ஸ்கிரிப்ட் மேட்ரிக்ஸை கவனிங்க. ஆன் லோட், ஆன் சேஞ்ச், அப்புறம் ஆன் சப்மிட். இது மூணும் நார்மல் டேபிள்ஸ், கேட்டலாக் ஐட்டம்ஸ் ரெண்டுலமே சூப்பரா வேலை செய்யும். ஆனா அந்த ஆன்செல் எடிட்டருக்கு பாத்தீங்களா, அது நார்மல் டேபிள்ஸ்க்கு மட்டுமே சொந்தமான ஒரு விஷயம். இது ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல். இதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிக்ஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆன்செல் எடிட் வேலை செய்யணும்னா சிஸ்டம்க்கு ஒரு எடிட்டபிள் லிஸ்ட் கிரிட்டும் டேபிள் ரோ கான்டெக்ஸ்டும் கட்டாயமா தேவை. ஆனா நம்ம கேட்டலாக் ஐட்டம்ஸ்ல அந்த மாதிரி எந்த லிஸ்ட் கிரிட்டோ இல்ல லிஸ்ட் ரோஸோ சுத்தமா கிடையாதே. அப்புறம் இல்லாத ஒரு லிஸ்ட்ல எப்படி நம்ம இன்லைன் எடிட் செய்ய முடியும்? லாஜிக் இடிக்குதுல்ல. இதனாலதான் அது அங்க சப்போர்ட் ஆகல. சரி, இந்த தியரியெல்லாம் பிராக்டிக்கலா பெரிய என்டர்பிரைஸ் கம்பெனிஸ்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க மூணாவது டாபிக்கான ரியல் வேர்ல்ட் எம்என்சி சினாரியோஸ்க்கு போவோம். உதாரணத்துக்கு விப்ரோ மாதிரி 50,000 பேருக்கு மேல வேலை செய்யற ஒரு கம்பெனியை எடுத்துப்போம். அங்க ஒரு எம்ப்ளாயி தனக்கு ஒரு மேக்புக் வேணும்னு செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல்ல ரெக்வெஸ்ட் பண்றாரு. அவர் மேக்புக்கை செலக்ட் பண்ண உடனே மேனேஜர் அப்ரூவல் கட்டாயம்னு நாம செட் பண்ணணும். இதுக்கு நாம ஆன் சேஞ்ச் ஸ்கிரிப்ட தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்க லிஸ்ட் எடிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இன்னொரு எக்ஸாம்பிள், ஐபிஎம்ல நடக்கிற ஒரு விபிஎன் ரெக்வெஸ்ட் ப்ராசஸ். ஒரு யூசர் விபிஎன் கேட்டா சில ஃபீல்ட்ஸை டைனமிக்கா காட்டணும், ஆட்டோ வேலிடேஷன் பண்ணணும். இதுக்கு அவங்க கேட்டலாக் கிளையன்ட் ஸ்கிரிப்ட்ஸ் அல்லது கேட்டலாக் யூஐ பாலிசிஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கேயும் லிஸ்ட்னு ஒன்னு இல்லாததால ஆன் செல் எடிட்கான வேலையே அங்க இல்ல. இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். சீனியர் டெவலப்பர் பெஸ்ட் பிராக்டிசஸ். ஒரு சீனியர் டெவலப்பரா உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க? இன்டர்வியூல உங்களை நோக்கி வரக்கூடிய அடுத்த கிளாசிக்கான ஃபாலோ அப் கொஸ்டின் இதுதான். நிறைய கோடிங் இருக்கிற கேட்டலாக் லைன் ஸ்கிரிப்ட்ஸை விட சில நேரங்கள்ல கேட்டலாக் யூஐ பாலிசிஸை ஏன் அதிகமா ப்ரிஃபர் பண்றாங்க? இதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஸ்ட்ராங்கான பதில் இதுதான். சிம்பிளான யூஐ பிஹேவியர்ஸ்க்கு பெரிய ஸ்கிரிப்ட் எழுதுறதை விட யூஐ பாலிசிஸ் யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அதை மெயின்டைன் பண்றதும் சுலபம், சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கும். தேவையில்லாம காம்ப்ளெக்ஸான ஸ்கிரிப்ட்ஸை யூஸ் பண்ணாம ஒரு கிளீனான ஆர்கிடெக்சரை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்றத இது இன்டர்வியூவருக்கு காட்டும். போர்ட்டல் கிராஷ் ஆகாம இருக்க ஒரு சீனியர் டெவலப்பரா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அல்டிமேட் செக்லிஸ்ட் இதுதான். 1. எப்பவுமே கேட்டலாக் யூஐ பாலிசிஸ்க்கு முதல் சாய்ஸ் கொடுங்க. 2.
லாஜிக் தேவைப்படுற இடங்கள்ல மட்டும் கிளைண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. 3. ஹெவியான கிளைட் ஏஜாக்ஸ் கால்ஸை தவிர்த்திடுங்க. 4. வேரியபிள்ஸ்க்கு முறையான நேமிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 5. ரொம்ப முக்கியம், எல்லாத்தையும் சர்வீஸ் போர்ட்டல்ல வருமுறை டெஸ்ட் பண்ணிடுங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் வார்னிங்கா சொல்ல விரும்புறேன். ரியல் டைம்ல நடக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் இஷ்யூ இது. சில நேரங்கள்ல உங்க ஸ்கிரிப்ட் பேக் எண்ட்ல, அதாவது பிளாட்ஃபார்ம் யூஐல பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும். ஆனா சர்வீஸ் போர்ட்டல்ல ஃபெயில் ஆயிடும். ஏன்னா கேட்டலாக் ஃபார்ம்ஸ் ரெண்டர் ஆகிற விதமே வேற. போர்ட்டல்ல சில டாம் மெத்தட்ஸ் சப்போர்ட் ஆகாது. இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு தப்பு. சோ கேர்ஃபுல்லா இருங்க. சோ அந்த ட்ராப் கொஸ்டின்கான அல்டிமேட் சீனியர் லெவல் ஆன்சர் இதுதான். கேட்டலாக் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள் பேஸ்ட் ரிக்வெஸ்ட் ஃபார்ம்ஸ். அதுல இன்லைன் எடிட்டிங்க்கு தேவையான எடிட்டபிள் லிஸ்ட் வியூ ஆர்கிடெக்சர் கிடையாது. அதனால தான் ஆன்-செல் எடிட் கேட்டலாக் ஐட்டம்ஸ்ல வேலை செய்யாது. இந்த பதில நீங்க சொன்னீங்கன்னா சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இருக்கிற ஆழமான நாலேஜை பார்த்து இன்டர்வியூவர் இம்ப்ரெஸ் ஆகுறத கேரண்டி. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. சர்வீஸ் நாவோட இந்த ஹிடன் ஆர்கிடெக்சரை இப்போ நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. இத வச்சு உங்களோட அடுத்த கேட்டலாக் ஐட்டமை எப்படி வித்தியாசமா ஸ்மார்ட்டா டிசைன் பண்ண போறீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத்துல உங்களை சந்திக்கிறேன்.